எல்லாருக்கும் வணக்கம். உண்மையான பலம்னா என்ன? சத்தமா கர்ஜிக்கிறது இல்லையா, இல்ல அமைதியா இருக்கிறது இல்லையா? வாங்க, இந்த கேள்விக்கு ஒரு சிங்கத்தோட வாழ்க்கை கதை மூலமா பதில் தேடலாம். நம்ம கதையோட ஹீரோ காட்டோ. ஆப்பிரிக்கா காட்டுல வாழ்ந்த ஒரு இளம் சிங்கம். பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா, சக்தி வாய்ந்தா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு பின்னாடி அவனுக்கே தெரியாம ஒரு பெரிய பலவீனம் ஒளிஞ்சிருந்தது. அது என்ன தெரியுமா? பாருங்க, காட்டோ ஒரு திறமையான வேட்டைக்காரன், ரொம்ப தைரியமானவன். ஆனா அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான், எல்லாரும் தன்னை விரும்பணும், பாராட்டணும்னு நினைச்சான். இந்த ஒரு ஏக்கம்தான் அவனோட மிகப்பெரிய பலவீனமாவே மாறிடுச்சு. இப்படி மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்கிட்டு இருந்த அவனோட இந்த குணம் ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக போதே. ஒரு நாள் காட்டோ நல்லா வேட்டையாடிட்டு தன்னோட சாப்பாட்டோட திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்போ அவனோட நிம்மதியை கெடுக்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருந்துச்சு. ஆமாங்க, கழுதப்புலிகள் கூட்டம்தான். அந்த கூட்டத்தோட தலைவன் நேரா காட்டோவோட மனசதான் குறி வச்சான். இந்த கொடுமைக்காரனை பாருங்க, அப்பாவி மிருகத்துக்கிட்ட இருந்து சாப்பாட்டை திருடுறான் அப்படின்னு ஏளனமா பேசி அவனோட சுயமரியாதையை அப்படியே காயப்படுத்துச்சு. பாவம் காட்டோ, அவங்க விரிச்ச வலையில சரியா மாட்டிக்கிட்டான். அவன் தன்னை நியாயப்படுத்த முயற்சி பண்ண அந்த கழுத புள்ளிகளோட கேலியும் கிண்டலும் இன்னும் அதிகமாச்சு. கதையில அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேர் காட்டோ மாதிரி தானே மத்தவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்? இந்த அவமானத்துல அப்படியே மனசு உடைஞ்சு போன காட்டோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா தன்னோட கூட்டத்திலே ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஞானமான ஒரு பெரியவர்கிட்ட உதவி கேட்க போனான். அவரோட பேரு ஜபாரி. காட்டோ ஜபாரி கிட்ட போய், நான் ஒரு நல்ல சிங்கம்னு அந்த கழுதப்புலிகளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் என்ன பண்ணாலும் அவங்க என்ன கேலி பண்றாங்க அப்படின்னு தன்னோட விரக்தியெல்லாம் கொட்டினான். ஆனா ஜபாரியோட பதில் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவர் கேட்ட ஒரு கேள்வி காட்டோவோட மொத்த பார்வையுமே மாத்திருச்சு. அவர் கேட்டது இதுதான்: அவங்க உன்னை பத்தி சொல்ற கருத்து நீ யாருங்கிறத மாத்திருமா? இது ஒரு முக்கியமான பாடம், கவனிங்க. ஜபாரி சொன்னாரு, உன்னை தாக்குறவங்க கிட்ட நீ விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களையே உனக்கு நீதிபதியா ஆக்கிடுற. அதாவது உங்க சக்திய நீங்களே அவங்க கையில கொடுத்துடுறீங்க. சரி, ஜபாரி சொன்ன இந்த அறிவுரை வெறும் பேச்சு மட்டும்தானா, இல்ல அவர் அதை கடைபிடிக்கிறாரா? இத காட்டோ நேர்லயே பார்க்க போறான். அடுத்த நாளே அதே கழுதை புலிகள் ஜபாரியையும் சீண்ட வந்துச்சு. அவரை ஒரு சோம்பேறின்னு சொல்லி கேலி பண்ணுச்சுங்க. ஆனா ஜபாரி என்ன பண்ணார் தெரியுமா? கண்ணை கூட திறக்கல. முழுமையான அமைதி. ஜபாரி கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராததால கழுத புலிகளுக்கே போர் அடிச்சிடுச்சு. அவங்க விளையாட்டுக்கு அங்க இடமே இல்ல. அதனால அவங்களே சங்கடப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? பழைய காட்டோ என்ன பண்ணா? அவங்க கூட சண்டை போட்டான், பலவீனமா உணர்ந்தான். ஆனா புது வழி என்ன? அமைதியா இருக்கிறது. இந்த அமைதியில தான் உண்மையான சக்தி இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காட்டோ மாற ஆரம்பிச்சான். இப்போ அவன் வெறும் ஒரு இளம் சிங்கம் இல்ல, ஒரு உண்மையான ராஜாவா உருவாக தயாராயிட்டான். கழுதை புலிகள் மறுபடியும் காட்டோவை வம்புக்கு இழுத்தப்போ இந்த முறை அவன் ஜபாரி மாதிரி அமைதியா அவங்களே பார்த்துட்டு இருந்தான். அவனோட அந்த மௌனம் அவங்களோட நம்பிக்கையை உடைச்சிடுச்சு. அவன் கம்பீரமா அந்த இடத்த விட்டு நடந்து போனான். சில வாரங்களுக்கு அப்புறம் ஒரு கழுத புலி அவங்கிட்ட வந்து கேட்டுச்சு, ஏன் இப்பெல்லாம் உன்னை பத்தி நீ பேசிக்கிறதே இல்லைன்னு. அதுக்கு காட்டோ சொன்ன பதில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போதான் காட்டோவுக்கு உண்மையான பலம்னா என்னன்னு முழுசா புரிஞ்சுது. உண்மையான பலங்கிறது மத்தவங்க முன்னாடி நம்மள நிரூபிக்கிறதுல இல்ல, நாம யாருன்னு நமக்குள்ள நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சோ இந்த கதையோட நீதி இதுதான்: எப்போ நீங்க உங்களை தற்காத்துக்கிறத நிறுத்துறீங்களோ அப்போ உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. உண்மையான சக்தி வெளியிலிருந்து வர்றதில்ல, அது நமக்கு உள்ளிருந்து தான் வரணும். காட்டோவோட இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி.